வீட்டுடைய ஒரு அமைதியான தோட்டம் வீட்டுக்கு முன்னாடி. அப்படி தோட்டத்தில் வாப்பாவும் மகனும், வாப்பா வயசாளி, மகன் பேப்பர் பார்த்துட்டு இருக்கார். ஒரு இடத்துல 2 பேரும் பக்கத்து பக்கத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தோட்டத்தில் அமைதி. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஸ்பேரோ, ஒரு குருவி வந்து அப்படியே ஒரு மரத்தில் அப்படி பட்டப்பட்டன்னு வந்து பக்கத்தில் உட்காருது. பாப்பா வயசு இல்லையா, கீனா தான் அப்படியும் பாரு, அது பிரெஞ்சில். என்ன இது மகன் சொல்றாரு, பாப்பா அது குருவி உண்டு என்று பேப்பர் பார்க்கிறாரு. அப்படி கொஞ்சத்துல அந்த குருவி அப்படி பறந்து மறுபடி வந்து இப்படி நிக்குது. என்ன இதுன்னு கேட்கிறாரு. பாப்பா அது குருவி அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்தில் குருவி மறுபடி வந்து இந்த அளவுக்கு குந்துது. காக்கை வந்து குந்துமா இந்த மாதிரி. என்னது என்று கேட்கிறாரு. அப்படி பிடிச்சி இந்த பேப்பரை அப்படி கொஞ்சம் அப்படி உதறி அது ஒரு குருவி அப்படின்றாரு. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்படி பார்த்து என்னது சத்தம் அப்படின்னு மறுபடியும் அதை காட்டி கேட்கிறாரு. மகனுக்கு வந்த ஆத்திரத்தில் அவர் புலம்புறாரு. எத்தனை தரம் சொல்லது குருவி 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 அப்படின்னு சொல்லி விளங்குறலையான்னு கேட்கிறாரு. அப்படியே மௌனமா அப்படியே எழும்பிட்டு போறாரு. எங்க போறீங்க அப்படின்னு கையை காட்டி போனாரு. வீட்டுக்குள்ள போய் ஒரு டைரி ஒன்று கொண்டு வராரு. அந்த வயசுல, அந்த வயசு நல்ல வயசு, டைரியை விரிச்சு பக்கத்தை இப்படி தட்டி கொடுத்து இதை கொஞ்சம் வாசி என்றார். மகன் எடுத்து வாசிக்கிறான். இவர வாழ்க்கையில நடந்ததை எழுதிக்கிறாரு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால. இந்த மகன் என்ன 3வது மகன். இந்த மகன் இவனுக்கு வயசு வந்து 3 வயசு. நான் ஒரு பாக்கில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு குருவி வந்து முன்னாடி குந்துது. என்னுடைய மகன் என்னிடத்துல பாப்பா இது என்ன 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 என்னண்டு 21 தடவை கேட்டான். 21 தடவையும் நான் மகன் குருவி 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 என்று அவன் ஒவ்வொரு தரம் கேட்கும் போதும் அவனை பிடிச்சி அவனை கொஞ்சி அணைச்சி இறக்கமா அவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அந்த சந்தோஷத்துல ஒவ்வொரு தரம் கேட்கும் பொழுதும் இது குருவி குருவி என்று சந்தோஷமா அவனை முத்தமிட்டு இறக்கத்தில் கட்டி தழுவி 21 தடவை சொன்னேன். அப்படியே வசனத்தை முடிச்ச உடனே மகனுக்கு அப்படியே புல்லரிச்சு போ. நான் 3 வயசுல ஒரு பாக்கில 21 தடவை குருவி குருவி என்கிறதுக்கு என் தந்தை இறக்கமா பதில் சொன்னார், கட்டி அணைச்சி. வயசு போன காலத்துல 4 தடவை என்னான்னு கேட்ட மகன் சீறி பாஞ்சிட்டார். வெரி எஃபெக்ட். அதை பார்த்தோன்னு சும்மா அப்படி புல்லரிச்சு போற மாதிரி அந்த வீடியோ. யோசிச்சு பாருங்க. குர்ஆன் சொல்லுது, பெற்றோர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அப்படி ஒரு வயசை அடைந்தாலும் சீ என்றும் சொல்ல வேண்டாம். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான், சீ வலா தன்ஹர்ஹுமா, அதட்டவும் வேண்டாம். சிலர் இருக்கிற சீன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பல்ல கடிச்சிட்டு பாப்பா பார்க்கிற பார்வையிலேயே தெரியும் பாப்பா 5 நாளைக்கு பேச மாட்டார், வாய் துறக்க மாட்டார். அந்த முறைச்சு பார்க்கிற அல்லாஹ் சொல்கிறான், சீ என்றும் சொல்லாதே, முறைச்சும் பார்க்காதே.